நாவடக்கம் தேவை மகனே, நாவடக்கம் தேவை. அடியா என்று உழைக்கிறாயே நகனம் பொண்டாட்டியா, ஒரு அடியில பல்லு சில்லற காசாட்டை கிழிப்படும். பாடி போடி டிடி டிட்டடி அப்பாடா போடா டீடா டிட்டடா டீடா இதெல்லாம் புரிஞ்சாச்சு. டீடா டிட்டடாவா இந்த வார்த்தை புரிஞ்சாக்குது. அடே இதுவரை யாரும் அறியாத வார்த்தையா இருக்குது. பாடி உய்யாரோ பாடி போடா 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 சொல்லுவாங்க. அடே என்னோட நாட்டுக்கு வந்து என்னையே அடியே வைக்கிறாய். சொல்லடி சொல். ஏய் ஒரே ஏத்தல கொட்டல அப்படி கும்பிடுறேன். ஒட்டாயில கட்டி பிடிச்சிருக்கா. இவ லெஃப்ட் கை ஆட்டங்குது. அடிச்சு போறலாம். என்னத்துக்கு? அடிக்க தேவல சாஞ்சால செத்து போடுவா. யாரு இங்க கூட சக்கர போட்டாய் போடுவே. உன் கண்ணல முழுந்துட்டா திருப்பி அழைச்சு போட்டா. ஏய் ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக தலையில மகுடம் தாங்கி கரங்களிலே மந்திரவாள் கொண்டு உருவத்தை பார்த்து ஒருபோதும் இகழக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மாவே கொண்டாட்டம் கிடைச்சாங்க. அந்த அம்மா சாதிக்கான சாதனையா? அப்ப நீ ஏன் பக்கம்னா நான் பயந்து வருவதற்கு நான் குள்ள நரியல்ல, பாயும் புலி. என் தந்தை 8 அடி பாய்ந்தால் நான் 16 அடி பாய்வேன். இந்த காலோடு சோதனை செய்ய காமாட்டி பெண்களிடத்திலிருந்து நான் பயந்து ஓடி வந்து விடுவேன். நீ என் இந்த பெண்களா நான் பாத்துக்கிறேன். நான் ஆண் பிள்ளை என்றால் ஆண் பிள்ளைடா. ஆபத்து நம்மள காத்து கொண்டு இருக்கிறது. மகுடந்தாய் கரங்களில மணிமந்திரவாள் கொண்டு ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாக உன் முன்பதாக நிக்கிறனே நான் தாண்டா ஆரவள்ளி.
நீ நீதான் ஆரவல்லி. ஆரவல்லியோட பேரை சொன்னா அறுத்தத்தலை கொக்கரிக்கும். அடேங்கப்பா, ஆரவல்லி பேரை சொன்னா அறுத்த தலையும் கொக்கரிக்குமாடா? யாரடி சூரவல்லி? மேலும் நீரும் முழுவதும் விளையாட்டு மிகுந்த உன் எதிரே நான் நிற்கிறேன் அல்லவா? என்னுடைய பெயர் தான் சூரவல்லி. நீதான் டீடா டிட்டடானவளா? இந்த சூரவல்லி பேரை சொன்னால் சுட்டு தலையே கொக்கரிக்கும். சூரவல்லி பேரை சொன்னா சுட்டத்தலை கொக்கரிக்குமா? யாரடி வீரவல்லி? இந்த வீரசேகண்டே விழுந்தவ நான் தான் வீரவல்லி. இந்த வீரவல்லி பேரை கேட்டா வெட்டி வீசப்பட்ட தலை எழுந்து கூத்தாட்டும். அடே சாமி, வெட்டிய தலை விழுந்த தலை கூத்தாடுமா? ஆச்சரியமா இருக்குது பாருப்பா. ஆரவல்லி, சூரவல்லி, வீரவல்லி, விசித்திரவல்லி, நடினவல்லி, ஒய்யாரவல்லி, சிங்காரவல்லி, கடைசியா சூனியவல்லி. ஆமாங்க. ஆரவல்லி, சூரவல்லி அக்கா தங்க 7 பேர். என்ன யாருன்னு கேட்டீல? எந்த ஊரு, எந்த தேசம், எந்த தேசம், என் நாட்டுக்கு வந்து ஆமாடி. மரியாதையா பேசுங்க. ஜாதி 24 எடுத்து விட்டுருவேன். ஆவடா எத்தனை பையனே ஆனோட ஆடியோ டிவி ஆமாடி, வாடி போடி கேப்பண்டி. பாவாடையில போட்டு புடிச்சினா ஆவி அடி செத்து போயிருவேன். ஆனோட டிடிங்கற நான் செங்கல் சோலை அடிக்க வச்சிருக்கேன். நான் ஒரு 100 கல் அடிக்க விட்டா வேலைக்கு தரியா போய் கோபுரம் கட்டணும். யார் பிடிக்குதுங்கறீங்க? எது பேர்மா ஒரே வீடா? இல்லடா, அடக்கம் 1000 பொன்பொருளுக்கு நிகரானதா. மரியாதையா பேசணும். அது உங்களிடத்தில் இல்லையே. அப்படியா? எந்த ஊர் எந்த தேசம் கேட்டீங்க? ஆணரசு இல்லாம பெண்ணரசு கட்டி அரசாட்சி செய்யறேன். நான் வைக்கிறதாண்ட சட்ட பொடியனே. அது ஓ நாட்டுல. இப்பதான் நான் வந்துக்கிறேன். இனிமே நான் வைக்கிறதா சட்டங்க. ஆமா ஆமாட்டி, ஆமாட்டா. என்ன கேட்டல? நீ யாரு? வடக்கத்துக்கெல்லாம் வழிமாறி வந்தியா? தெற்கத்துக்கெல்லாம் திசை மாறி வந்தியா? உன்னுடைய ஊரும் என்ன பேரும் என்ன? நான் வடக்கத்தி கல்லனல்ல உங்களை வழிமறிக்க வந்தவன். நான் தெற்கத்தி கல்லனல்ல உங்களை திசை திருப்ப வந்தவன். சிவனமந்தாபுரிய நாடு கோர்மன்னன் வெற்றி செல்வனா புத்தியுள்ள அல்லிமுத்து, சங்குமதி வெற்றெடுத்த நான் சமத்துள்ள அல்லிமுத்துடி. நான் அல்லிமுத்து. சொல்லி முத்தா வழிமறைக்கு வந்தியா? என்னடா நொல்லி முத்துன்றானுங்க? எவ்வளவு அழகா வழிமறைக்கு வந்தா நான் சொல்றேன். 7 நக்கு நக்கி சின்ன நக்கி நக்கி ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிக்கணும். நக்கனாவே செத்து போயிருவோம். இதுல என்ன 7 நக்கு எங்க போய் நக்கறது? எங்களை வழிமறைக்கிறியா? டேய், உன்னை எங்களை பத்தி தெரியல. இவங்க எல்லாம் எங்கிட்ட பந்தயத்துல தோத்தவங்க. இவர்கள் எல்லாமா? இப்படித்தான் பேசணும் வந்த உடனே. நான் அப்படி இப்படி பெரிய அதான் இதான்னு காலை ஒடிச்சு அனுப்பி விட்டுருவான் அவனை. ஆமா, என் மாமன் என்று எப்படி உனக்கு தெரியும்? தெரியும் எனக்கு. ஓஹோ, சிவனமதாபுரியிலே சங்குபதி என் தாய், போருக்கஜாத வீரன் போர் மன்னன் என் தந்தை. நான் பாண்டவருக்கு ஆளுக்கார அவங்கள பழி வாங்க வந்திருக்கிறேன். கப்ப பணம் கொண்டு வந்து ஒப்படைக்கணும், இல்ல நான் வீமனை கொண்டு வந்து எங்களிடம் ஒப்படைக்கணும். இது இரண்டும் தவறு செய்ய தவறினால் ஆரவல்லி பெண்கள் படையெடுத்து வருவோம் இந்திரபிரஸ்தவத்தின் மீது என்று கடிதம் எழுதி அனுப்பினீங்க அல்லவா? இதை படித்த என் தாய் மாமன்களை எங்க மாளிகை தேடி வந்தார்கள். என் மாமன்களுக்காக நான் மருமகன் வந்திருக்கிறேன், அவர்கள் இருக்கத்தை தீர்க்க. வந்தாய் கப்ப பணம் ஆளுக்காரன் ஏடா ஆளுக்காரங்கிறாங்க. அள்ளி முத்துன்னு அழகான பேர நொல்லி முத்துக்குறான் ஓட்ட கொளாச்சு. முட்டாதீங்க. டேய், எல்லாருமே இங்க எங்களுக்கு கீழே தான்டா. இவன் என்புறம். ஆமா, இவன் என்புறம் என்னுடன் துணைக்கு வந்தவன். அப்படியா? உங்கள் வீரத்தை என்னிடத்திலே காட்டுங்கள். என் துணையாய் வந்தவன் இவனிடத்தில் காட்ட வேண்டாம். அப்படியா? என்னடி வெட்டி வார்த்தைகளை கொட்டி வந்து கொண்டிருக்கிறீங்க? நான் கொண்டு வந்த கப்பமனத்தை எங்கே கொட்டுவது? எங்கடி கொட்டுறது? இங்கேயா கஜானா இருக்கிறது? ஆமா, கஜானாவை ஏன் அங்கே ஒளி வைத்துக் கொண்டிருக்கிறாய்? மானங்கட்டவனே, உன்னுடைய அரண்மனை கஜானாவை கொட்ட சொன்னேன். உங்கள் பெயர் என்ன? என்னுடைய பெயர் சூரவல்லி. அடியே சூரவல்லி. அந்த பக்கத்துல போய் வீடியோ ஓடிட்டு இருக்குது.
இப்ப திருப்பி தான் பேச முகத்தை காட்ட. சூரவல்லி அவர்களே, கஜானாவில் நான் எவ்வளவு கொட்டுகிறேன், என்ன கொட்டுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த வேலை இங்கு நடக்காது. நான் எவ்வளவு கொட்டினாலும் உங்கள் மடியில் தான் கொட்டுவேன். மடியாந்தி புடிங்கடி மானங்கட்ட ஆரவல்லிங்களா? ஆகட்டும். அடி மடியாந்தி காமாட்டி பெண்கள் ஒரு ஆண்மகன் கூட என்று பாராமல் என் மாமனை கல்லறை சிறையில் வைத்த கையவைகளே, உங்க வீரத்தை என்கிட்ட காட்டுக்கிடி. எதுக்கடியா மாமனை சிறையில வச்சீங்க? என்னத்துக்கடி சிறையில வச்சீங்க? முகத்துல இருக்கிற மீசை எங்களுக்கு முழங்கால கீழே அவங்கிட்ட முகத்துல மீசையே இல்ல. குறவனை போல் தப்பி ஓடினான். அவன் வீரத்தை பத்தி யாருக்கிட்ட பேசுறேன்? 5 வயசு பாலகி, எனக்கு எப்படி மீசை வரும்? 20 வயசு ஆனா தண்டி வரும். மாமன் வீர சூர அவன் இவங்கிறிய நாங்க காலோட சோரம் செய்யற பொம்பளைங்க தானே. ஒரு சரியான ஆண்மகனா இருந்தா எங்களோட யுத்தம் புரிந்திருக்கணும். இல்ல நான் வைக்கப்பட்ட பந்தயத்துல ஜெயம் பெற்றிருக்கணும். கள்ள குறவனை போல் இரவுல ராவோட ராவா தப்பி ஓடினான். பந்தயமா? அடி என்ன என்ன பந்தயங்கள், என்ன 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 அடி எடுத்து ஆடியா கட்டி நல்லா தூக்கணும். மேலே கட்டி நல்லா தூக்கி நீங்க பேரங்கள தூக்குறீங்களா? நல்லா சொல்லணும். கட்டி நல்லா மேலே நான் தான் கிட்டோம். நீ எப்படி கிட்டோம்? பந்தயத்திலே தோல்வியடைந்தால் பந்தயத்திலே தோல்வியடைந்தால் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்னடி பந்தயம் உங்களிடத்தில் இருக்கிறது? 1000 கணாபுதங்களுக்கு கலிக்கல் கூடிய கொப்பளை. இதை சுத்தம் செய்து பல வருட காலங்கள் ஆகிறது. பெருவிரல் நவக்கண்ணால் ஒன்று மட்டும் தான் விடணும். ஒரே சுரண்டல தீவலு 10 இல்லாம புத்த புதிய பாத்திரம் போல எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய முதல் பந்தயம். அதற்கு முன்பதாக, அதாவது பந்தயத்துல நீ தோத்து நாங்க ஜெயிச்சா நீ எங்களுக்கு அடிமை, இல்ல நீ ஜெயிச்சு நாங்கள் தோத்தா மீண்டும் பந்தயம் இருக்கிறது. இது எந்த ஒரு சட்டம்? இதுதான் எங்க ஆறுவள்ளி பெண்களுடைய சட்டம். இந்த ஒரு பந்தயத்தில் நான் ஜெயித்து விட்டால் இன்னும் பந்தயம் இருக்குது. ஒருவேளை இந்த பந்தயத்துல நான் தோத்துட்டா உங்களுக்கு அடிமையா? இப்படி சொல்லி சொல்லிதான் வரும் அரசர்கள் சிற்றரசர்கள் அனைவரும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்களா? அடியே ஆரவல்லிகளா, உங்களை சும்மா விடுவேனா என்ன? வெட்கம், வேடிக்கை, அவமானம். வயலுக்கு வந்தீர்களா? நாட்டு வைத்தீர்களா? களை அடித்தீர்களா? அங்கு கூடி மகிழ்ந்து கொஞ்சம் விளையாடு எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அடித்தீர்களா? மாமனா மச்சானா மானம் கெட்டவர்களே! மானம் கட்டவனே வேற பாண்டி கட்டபொம்மையிலே பேசிட்டாங்க. நானும் ஒரு டயலாக் பேசுறதுல இது காலோடு சோர செய்ய காமாட்டி பெண்கள் செய்ய வேலையடி. நான் வீர ஆண்மகன். அந்தத்தை வில்லாய் வளைக்க சொல்கிறீர்களா? ஆலமரத்தை வேரோடு பெயர்த்து எடுக்க சொல்கிறீர்களா? செய்கிறேன். இது பெண்கள் செய்ய வேலையாச்சு. போயிரும். நான் வந்து பேண்டா செக்கல தான் இதெல்லாம் பரதேசம் தான் போவேன்னா மாமா தான் சொன்னான். முத இதை கழுவுடா டே மொன்னையா. யாரு பெருச்சாடி மேல போகுது? சரி வாங்க. இந்த ஆண்டவன் என் பத்திரகாளி தாயை நினைத்து இப்பொழுது சுரண்டுவோம். சின்ன சிறுவன் என்ன செய்வான் என்று என்னை அடிமைப்படுத்த நினைக்கிறார். தாயே பத்திரகாளி அம்மா. எனக்கு பக்கத்து நாளி வாடி அம்மா தாயே பத்திரகாளி. ஓம் சக்தி. சுரண்டினா
கண்ணால் இந்த பாத்திரத்தை பார் ஒரே சொன்ன சொன்னிருக்கிறேன். அடி பாருங்கடி நீங்க பாருங்கடி உங்க பாத்திரத்தை நீங்க பாருங்கடி. தங்கியவர்களா அக்கா பாத்திரத்தை சுத்தம் செய்து விட்டானா? பார்த்து வருகின்றோம். அக்கா என்னடி பண்ற? அவளுக்கு எங்கே ஞானம் பிடிச்சிருக்கிறா? அக்கா, நாம வைத்த முதல் பந்தயத்தில் அவன் வெற்றி பெற்று விட்டான். ஆயிரக்கணக்கான பந்தயம் இருக்கிறது. எடுத்து வாருங்கள். அதாவது ஒரு பந்தயத்தில் தோல்வியானா என்ன? என் அரமனைக்கு முன்பதாக என்னுடைய வஜ்ர தூண் இருக்கிறது. வஜ்ரத்தூண். இந்த வஜ்ர தூணை வெட்டு ஒன்னா இருக்கணும், விழக்கூடிய பாகம் மூணா விழணும். அதை எடுத்து தராசரி இடையில வைத்தாலும் கொஞ்சம் கூட முன்ன பின்ன இல்லாம சரியாக இருக்கணும். இதுதான் என்னுடைய இரண்டாவது பந்தயம். எந்த ஒரு பொருளை கத்தியால் வெட்டினால் வெட்டக்கூடிய வெட்டு ஒண்ணு, விழக்கூடிய பாகம் ரெண்டா தான் விழும். உங்களுக்கு மட்டும் எப்படி மூணா விழுவோம்? அதுதான்டா எங்களுடைய சூழ்ச்சி. உன்னை மரியாதையாக மன்னித்து விடுகிறேன். அறியாத சிறுபிள்ளை தெரியாமல் தவறு செய்து விட்டான் என்று இப்ப கூட மன்னிச்சு ஓடி போயிரு. இல்ல பின் வைத்த காலை பின் வைப்பது எங்க பரம்பரையிலே கிடையாது. புலிக்கு பிறந்தது ஒரு போகும் பூனை ஆகாது. கொண்டு வாங்க வச்சிர சொன்ன நான் வெட்டுறேன். அப்படியே வெற்றிருக்கிறேன்பா. மேலும் மேலும் நம்ம தோல்வியை தடவி கொண்டே போகிறோம். இருக்கட்டும். நாமளே சூழ்ச்சி செய்யக்கூடிய பெண்கள் எந்த ஒரு பொருளை வெட்டினாலும் விழக்கூடிய பாகம் இரண்டாகத்தான் விலகும். இவன் மூன்றாக வெட்டி இருக்கிறான். எப்படி என்று அவனை அழைத்து கேட்கலாம். யாருங்க? ஏன் ஒல்லிமுத்தி? அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் விழக்கூடிய வெட்டு ஒன்னாக இருக்கும், விழக்கூடிய பாகம் இரண்டா உலகம். சரியாக இருக்கிறதா? நீ எப்படி மூணு துண்டா வெட்டன? அப்படின்னா நேரம் உங்க சூழ்ச்சி எனக்கு தெரியாதா? நான் நோங்கி வெட்டுறது ஒரு வெட்டு தான். ஆனா விழக்கூடிய வெட்டு ரெண்டாச்சு. நேராகிற கத்தியை வளைச்சு பிடிச்சா வளைச்சு பிடிச்சு வெட்டினா ரெண்டு வெட்டு விடுவது இல்ல. உங்க சூழ்ச்சி எனக்கு தெரியாதா? அப்படியா? உண்மைதான். இது இன்னும் எடை பார்க்கவில்லை. எடை முன்ன பின்னதா கூட எனக்கு அடிமை. தங்கைமார்களா, அக்கா இதை எடுத்து அதாவது எடை வைத்து வாருங்கள். நல்லா பார்த்து எடை போடணும். நல்லா பாரு, நல்லா பார்த்து நல்லா எடை போடு. அவங்களுக்கு போய் காட்டுறீங்க. நல்லா பார்த்துடி, நல்லா பார்த்துட்டு நல்ல மேலே கீழே பூரா அவுத்தஞ்சாலும் நான் உண்மைதான் சொல்லுவேன். நான் பயப்பட மாட்டேன். நான் பயங்கரான் இல்ல. எடை துல்லியமா சரியா இருக்குது. ஏனென்றால் நீ என்புறம் ஆயிற்று. பாருங்க முளை காமிச்சு போய் சொல்றாங்க. போகட்டும். அதாவது சரியாக இருக்கிறது. நான் வெற்றி வைத்தேன். பேசுறா மானங்கட்டவன். இரும்பால உருக்கப்பட்ட நெல்மணிகள். அதாவது இரும்பால உருக்கப்பட்ட நெல்மணிகள். அதை கையால் நிமிட்டி கடலையாக்கி தரணும். அதை நாங்கெல்லாம் சாப்பிடணும். இரும்பாலான நெல்லு. அந்த நெல்லை என் கையில ஒரே நிமிட்டு அது கடலை எப்ப நெல்லு போய் கடலையாவும்? அது இரும்பு நெல்லு போய் கடலையா முடியுமா? அப்படியா? அப்படி ஆகட்டும். அதாவது கடலையாக நிமித்தி விட்டானே. இவனை சூழ்ச்சி செய்துதான் மடிக்கணும். அதனால வரக்கூடியவன் நம்ம இடத்துல சேவல் பந்தயம் இருக்குன்னு சொல்லலாம். சேவலுக்கு எங்கே போவான்? அதனால இதுல நிச்சயமா தோல்வி அடைவான். உண்மைதான். யாருங்க? அள்ளிமுத்து. எங்க இடத்துல சேவல் பந்தயம் இருக்கிறது. அப்படியா? அதனால நீ சேவல் கொண்டு வந்திருக்கிறாயா? சேவல் பந்தயம், சேவல் சண்டை. அப்படியா? ஆமா. அது அரசாங்கத்தால் தடை செய்து விட்டார்களே. அரசு நாங்க தனி அரசாச்சு. இங்கு அனுமதி பெற்றீர்களா சேவல் சண்டை நடத்துவதற்கு? அப்படியா? சரி ஆகட்டும். உங்கள் சேவலை தயார் செய்யுங்கள். நான் சேவலுடன் வருகிறேன். சின்ன சிறுவன் சேவலுக்கு எங்கே செல்வான் என்று இந்த அல்லிமுத்துக்கு சேவல் சண்டை வைத்திருக்கிறார்கள். இதோ என் பாட்டனாகிய தேவேந்திர பகவானுக்கு ஒரு வானம் அனுப்புகிறேன். தன் இளைய மகளாகிய வள்ளியை யாருக்கு? முருகபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். அந்த முருகனிடத்திலே சேவல் கொடியே இருக்கிறது. தாத்தா தேவராஜனே, மருமகனிடத்திலே இருக்கும் சேவலை எனக்கு பரிசாக அனுப்புங்க.
வந்து நின்னா அங்க என்ன வெடி பார்த்துட்டு நீ தானே எனக்கு தேவல. நீ யாரு புறம்? ஆரவல்லி பெண்களின் சேவலோ அது? போண்டா கோழி குடிச்சிட்டு என்னோட சேவல் சேவல் இது போண்டா கோழி தண்டி, அது நோவுப்பட்டு சேவல்றி. என் கோழி கர்ஜிப்பதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியவில்லையா என் சேவலின் வீரத்தை பற்றி? என் சேவல் உருவத்தை பார்த்தாயா? கோழி மீண்டும் உங்களை தடுவ போகிறது. எங்களுடைய மானம் மரியாதை எல்லாம் ஒரு கையில இருக்கிறது. கைவன் எங்களை கொண்டு விடுவான். அதனால ஒரு படம் நம்ம பின்வாங்க கூடாது. அதாவது என்னடா பேர் உன் சேவலுக்கு பேரு? அள்ளிமுத்து சேவலின் பெயர் வீரமணி சேவல். கட்டைக்கு பேரு பட்டு குஞ்சம். பேரு பட்டு குஞ்சமா? என்னுடைய சேவல் பேர் முத்துமணி சேவல். உங்க முத்துமணியா என் வீரமணியா? அப்படியா? ஆரவல்லியா இந்த அள்ளி முத்தா? பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம்டா. கொக்கரிக்கோ கொக்கரிக்கோ வாங்க வரேன். ஒரு நேரம் வரலாம் கம்போட்டா இருக்கிற வேலைக்கு வரீங்களா? என்னன்னு போட்டாங்க பூத்து சூப்பரு. அடுத்த வருஷம் நீயே தான் சொல்வா. சூப்பரியா? மருமகனா? எல்லாத்துக்கெல்லாம் மாமங்கிறாங்க. என்ன முறை மாறுகிறது? அதாவது என்னடி முறை மாறுகிறது? வாடி கொடில பலாறு எடுத்து நல்லா போடு. என்னடி மானமன்றா அப்படி மின்னுதுன்னு என்ன முறை இது? வெற்றி பெற்ற வீரனுக்கு கட்டிக்க பெண் என்று நாங்க எங்களோட போர்டுல எழுதி போட்டிருக்கிறோம் பாத்தியா? ஓ, கோட்டைக்கு முன்னால ஒரு பட்டயம். திருவாசகம். திருவாசகமா தேவாரமா? திருவாசகம். அப்படியா? இதோ நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரவல்லி சூரவல்லி அக்கா தங்க 7 பேர் வைக்கும் பந்தயத்துல எந்த ஒரு ஆடவன் ஜெயிக்கிறானோ அந்த ஜெயித்த ஆடவனுக்கு வெற்றி பெற்ற வீரனுக்கு கட்டிக்க பெண் கொடுக்கப்படும். இப்படிக்கு நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரவல்லி சூரவல்லி பெண்கள். ஆமா, ஆரவல்லிகளுக்கு ஆண்கள் என்ற அறவே பிடிக்காதே. சாம்பலம் வாடனா அறவே ஆகாது. அப்ப எங்கிருந்து பிள்ளை வந்தா? எங்கிருந்து பிள்ளை வந்தா? அக்கா ஐயா. அக்கா அக்கா பிள்ளை எங்க வந்துச்சு? எங்களையே அதாவது ஆண்கள் வாடையே அறவே பிடிக்காதுன்னு சொன்னீங்க. ஆறுகிட்ட போய் பிள்ளை பெற்ற அக்கா அக்கா அக்கான்னு என்னடா பாடிங்க. ஒன்னாச்சு வயசு முதல்ல கால் பார்த்தது சரியில்லை. என்ன அடி அடிச்சான்? என்னடி பார்த்து புட்டு புட்டு மாறிட்டவள. அக்கா நாங்கள் எது செய்தாலும் எங்களுடைய நன்மைக்கு தான் செய்வீங்க. அதனால உங்களுக்கு இந்த விஷயத்தை மறைத்தேன். அன்று ஒரு நாளையில 304 வாழக்கூடிய பிரகாசூரனாகப்பட்ட என்னோட சண்டை செய்தான் அல்லவா? என் தங்கிமாரெல்லாம் முன்னே ஓடுனீங்க, நானும் உங்களோட பின்ன ஓடி வந்தேன். அந்த பாவி சண்டானத்துல ஜெயம் பெற முடியாம அந்த அதாவது நந்தவன சோலையிலே என்னை கட்டி சேர்ந்தான். நான் கர்ப்பிணி ஆகிவிட்டேன். இந்த செய்தி உங்களுக்கு சொன்னா உங்களோட வாழ்வெல்லாம் சீரழ உழைஞ்சு நில குலைந்து போய்விடுமே என்று, நம்ம அக்கா தங்கையோட ஒற்றுமை எல்லாம் குறைந்து விடும் என்று இந்த விஷயத்தை நான் தான் உங்களிடத்தில் மறைத்தேன்.
அப்படியா? மன்னித்து விடுங்க. ஆகட்டும் அக்கா. இருந்தாலும் அதாவது என் மகளுடைய பெயர் பல்வரசா. அன்று ஒரு நாளையில முன்னூத்தி மங்கள தாளக்கூடிய பக்காசுரன் குண்டுமலையில வாழ்ந்தான். அந்த பாவி அரக்கனோடு நான் சண்டை செய்து என்னால ஜெயம் பெற முடியவில்லை. என்னை பெண்ணாடி விட்டான். ஆனாலும் கணவன் புல்லென்றான புருஷனாக நினைத்து அவனை பாவித்து என் கணவனாக ஏற்றுக்கொண்டேன். எங்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை யாருடைய கண்ணுக்கும் தெரியாதபடிக்கு என்னுடைய அதாவது ஆரவள்ளி கோட்டையில பாதாள சிறை புகவையில வைத்து வளர்த்து வருகிறேன். ஆரவல்லிக்கும் பக்காசூரனுக்கு பிறந்ததனால் பல்வரிசா என்று பெயரிட்டு பாதாள சிறையில் ஏன் வளர்த்த வேண்டும்? யாருடைய கண்ணுக்கும் என் தங்கை மேல கூட தெரியாம நானே அவளை பாதுகாத்து வளர்த்து வந்தேன். ஆகட்டும். என் மகளை அழைத்து வருகிறேன். இந்த வீரனுக்கு கட்டிக்க பெண் என் பாதாள குகையை திறந்து அழைத்து வாருங்கள் பெண்களை. மகளை அழைத்து வருகிறேன். சூரிய ஒளியே பட்டதில்ல. இந்த சூரியனை பார்த்த உடனே கண் கூசுன்னு சொல்றேன். அம்மா உனக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆமா. அப்படின்னா உனக்கு கல்யாணம். ஆரவல்லி பெண்களா, இதுதான் உன் மகள் பல்வரிசாலா? பதில் உங்களை போல் வரிசையா இருக்குமா? இங்கே பல்ல காட்ட சொல்லுங்க. அடடோ, சாமி. மாப்பிள்ளைங்க வந்து நல்லா தெரியுமா பல்வரிசா? என்ன சோள கருத கருக்குன்னு அப்படிங்குது? சரி, இதுதான் நான் கண்ணு பாட்டு வெளியவே விடாம வச்சிருந்த ஒரு நாள். அதாவது என் திருமணம் இங்கே நடக்க கூடாது. எங்க சிவனமதாபுரி பட்டணத்துல நடக்கணும். என் தாய் தந்தை முன்னிலையில் நடந்த செய்தியெல்லாம் தாய் தந்தை இடத்தில் எடுத்துரைத்து நீங்களும் வந்து என் திருமணத்திலே கலந்து கொள்ள நான் சென்று ஏற்பாடு செய்கிறேன். மகளுக்கு சில புத்திமதிகளை சொல்லி எனக்கு கரம் பிடித்து கொடுங்கள். அடியே இல்ல அழுகிற பாவம். பயந்துக்காதே. போற நீ போயிட்டு பொதன்னைக்கு வந்துரு. ஒரு கல்யாணம் ஒரு பிள்ளைக்கு என்னடி சொல்லி கொடுக்குற? அதாவது மகளே, அப்படி நீ போகும் வழியில நீங்க போகும் வழியில அதாவது உன் கணவருக்கு தண்ணீர் ஏற்பட்டா இந்த அரணிமான கனகத்தில் என்ன செய்வீங்க? அதனால நான் கொடுக்கக்கூடிய எலுமிச்சங்கனியும் இந்த மலர் தண்டியும் முகுந்து பார்க்க சொல். தண்ணீர் தாகம் தீர்ந்து விடும். நீ முகுந்து விட வேண்டாம். ஒருவேளை எனக்கு தாக ஏற்பட்டா? ஐயோ, நீ மூந்து பாத்துறாதியா மகளே. ஆமா, ஒரு தாவைக்கு ஏதாவது எடுக்கும் என்றால் உடனடியாக நெல்லூர் பட்டணத்தை வந்து சேர்ந்து விடு. ஆகட்டும், பதனமான முறையில் போய்வாயா? என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிற மருமகனே. சித்தி சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நீங்க சொன்னது ஞாபகத்துல மறந்துடாதே. ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் பார்க்கணும். ஆடி மாதம் வர குஞ்சடி உடம்பு கோழி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிற பல்வரிதாபுரி தேடி போவதோடு இந்த ஆரவல்லி சண்டை அள்ளிமுத்து பத்தியமன நாடகம் இத்துடன் முடிவடைகிறது. பார்த்தவர் கேட்டவர் ரசித்தவர் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். நாடகம் பிடிச்சிருந்தா